வணக்கம். தமிழ்நாட்டுல பல பெண் பிள்ளைகளுக்கு படிப்பே ஒரு பெரிய கனவா இருந்துச்சு. அந்த நிலைய மாத்தி அவங்க எதிர்காலத்துக்கே ஒரு உயிர்நாடியா அமைஞ்ச ஒரு முக்கியமான திட்டத்தை பத்தி தான் நாம இன்னைக்கு பார்க்க போறோம். அதுதான் கஸ்தூர்பா காந்தி பாலிகா வித்யாலயா. சுருக்கமா சொன்னா கேஜிபிவி பள்ளிகள். வாங்க இந்த மாற்றத்தை உருவாக்குன கதைய கொஞ்சம் விரிவா பார்க்கலாம். கல்வியா இல்ல கல்யாணமா? பல வருஷங்களா கிராமப்புறங்கள்ல இருக்கிற எத்தனையோ இளம் பெண்களுக்கு முன்னாடி இந்த கேள்வி ஒரு பெரிய மதில் சுவரா நின்னுச்சு. ஒரு பக்கம் குடும்ப வறுமை, இன்னொரு பக்கம் சமூக அழுத்தம், கூடவே பாதுகாப்பு இல்லைங்கிற பயம். இப்படி பல காரணங்கள் சேர்ந்து அவங்களோட கனவுகளை பாதியிலேயே கருக வச்சது. ஆனா இந்த கேள்விக்கான பதில கல்விதான மாத்தி எழுதுனதுதான் இந்த கேஜிபிவி திட்டம். சரி, இந்த திட்டம் ஏன் இவ்ளோ முக்கியம்னு நாம புரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி ஒரு விஷயத்தை தெளிவா பார்க்கணும். பெண் பிள்ளைங்க பள்ளிக்கு வர்றதுக்கு முன்னாடி என்னென்ன தடைகள் இருந்துச்சு அதை நாம முதல்ல தெரிஞ்சுக்கிட்டாதான் இந்த திட்டத்தோட உண்மையான மதிப்பு நமக்கு புரியும். நீங்களே யோசிச்சு பாருங்களேன். ஸ்கூல் வீட்ல இருந்து பல கிலோமீட்டர் தள்ளி இருக்கு. ஒரு பெண் குழந்தைய எப்படி தனியா அனுப்புறதுன்னு பெத்தவங்களுக்கு ஒரு பயம் இருக்கத்தானே செய்யும். அது மட்டும் இல்லாம வீட்டு வேலைகள், குடும்பத்தோட வறுமை, இது எல்லாத்தையும் விட பெருசா சீக்கிரமா கல்யாணம் பண்ணி வைக்கணும்னு சொல்ற சமூக அழுத்தம், இப்படி ஒண்ணு இல்ல பல தடைகள் சேர்ந்து அவங்களோட கல்வி கனவு சிறகடிக்கவே விடாம தடுத்து நிறுத்துச்சு. இப்படிப்பட்ட ஒரு சவாலான சூழ்நிலைய மாத்தியே ஆகணும்னு அரசாங்கம் கொண்டு வந்த ஒரு சக்தி வாய்ந்த தீர்வுதான் இந்த கஸ்தூர்பா காந்தி பாலிகா வித்யாலயா திட்டம். அது எப்படி ஒரு புதிய நம்பிக்கையா உருவாச்சுன்னு இப்ப பார்க்கலாம் வாங்க. இந்த கேஜிபிவிங்கிறது என்னன்னா, இது முழுக்க முழுக்க ஒரு ரெசிடென்ஷியல் ஸ்கூல், அதாவது தங்கி படிக்கிற உறைவிட பள்ளி. 2004ல சர்வ சிக்ஷா அபியான் திட்டத்துக்கு கீழே இதை கொண்டு வந்தாங்க. இதோட நோக்கம் ரொம்பவே தெளிவானது. சமுதாயத்துல பின்தங்கி இருக்கிற, அதாவது பட்டியல் சாதியினர் எஸ்சி, பழங்குடியினர் எஸ்டி, இதர பிற்படுத்தப்பட்ட வகுப்பினர் ஓபிசி, சிறுபான்மையினர், அப்புறம் வறுமை கோட்டுக்கு கீழே இருக்கிற குடும்பங்கள், இந்த குடும்பங்களை சேர்ந்த பெண் பிள்ளைகளுக்கு தரமான கல்வியை கொடுக்கணும். இதுதான் அதோட ஒரே குறிக்கோள். இந்த திட்டத்தோட வெற்றிக்கு பின்னாடி ஒரு 3 முக்கியமான விஷயங்கள் இருக்கு. அதுதான் இதோட அஸ்திவாரமே. முதல்ல இது ஒரு உறைவிட பள்ளி. அதனால பெத்தவங்களோட மிகப்பெரிய கவலையான தூரம், பாதுகாப்பு, இது ரெண்டுக்குமே ஒரு தீர்வு கிடைச்சது. ரெண்டாவது, யாருக்கு உண்மையிலே உதவி தேவையோ அந்த விளிம்பு நிலை சமூகத்து குழந்தைகளை கரெக்டா டார்கெட் பண்ணுச்சு. மூணாவது, தங்கறது, சாப்பாடு, புத்தகம்னு எல்லாமே இலவசம். இதனால வறுமைங்கிறது படிப்புக்கு ஒரு தடையா இருக்கவே இல்லை. இந்த திட்டத்தோட தாக்கம் எவ்வளவு பெருசுன்னு ஒரே ஒரு நம்பர்ல சொல்லிடலாம். தமிழ்நாட்டுல மட்டும் கல்வியில ரொம்ப பின்தங்கிய 44 வட்டாரங்கள்ல இருக்கிற சுமார் 61 பள்ளிகள் மூலியமா 9400க்கும் அதிகமான பெண் பிள்ளைகளோட வாழ்க்கையில வெளிச்சம் வந்திருக்கு. நல்லா கவனிங்க, இது வெறும் 9400ங்கிற நம்பர் இல்ல, இது 9400 கனவுகள். சரி, நம்பர்ஸ்ல இதோட தாக்கத்தை பார்த்தாச்சு. ஆனா நிஜத்துல, களத்துல இந்த திட்டம் என்ன மாதிரியான மாற்றங்கள் எல்லாம் கொண்டு வந்திருக்கு, வாங்க அதையும் கொஞ்சம் பார்க்கலாம். இப்ப நீங்க பார்க்குற இந்த வரைபடம் ஒரு முக்கியமான உண்மையை ரொம்ப தெளிவா காட்டுது. இந்த கேஜிபிவி பள்ளிகள் வந்த பிறகு குறிப்பா சொல்லணும்னா எஸ்சி, எஸ்டி, ஓபிசி சமூகங்களைச் சேர்ந்த பெண் பிள்ளைங்களோட பள்ளி சேர்க்க, அதாவது என்ரோல்மெண்ட், சுமார் 30% வரைக்கும் அதிகரிச்சிருக்கு. இது சாதாரண விஷயம் இல்ல, கல்விக்கான அணுகல்ல ஒரு மிகப்பெரிய பாய்ச்சல்னே சொல்லலாம். பள்ளியில சேர்க்கறது ஒரு பெரிய விஷயம்னா, அவங்கள படிப்ப பாதியில நிறுத்தாம பாத்துக்கிறது அதை விட பெரிய விஷயம் இல்லையா? அந்த விஷயத்துல கேஜிபிவி ஒரு மிகப்பெரிய சாதனையை செஞ்சிருக்கு. இங்க சேர்ற மாணவிகள்ல கிட்டத்தட்ட 84% பேர் அவங்களோட நடுநிலை பள்ளி படிப்பை முழுசா முடிக்கிறாங்க. இதோட அர்த்தம் என்ன தெரியுமா? குழந்தை திருமணத்துக்கான வாய்ப்பு குறையுது, ஒரு தலைமுறையே வறுமையிலிருந்து மீண்டு வரத்துக்கு ஒரு வாசல் திறக்குது. ஆனா இந்த திட்டத்தோட தாக்கம் வெறும் மார்க் ஷீட்டோடையோ இல்ல சர்டிபிகேட்டோடையோ நிக்கல. இங்க சொல்ற மாதிரி இந்த பள்ளிகள் மாணவிகளுக்குள்ள ஒரு புது தன்னம்பிக்கையை விதைச்சிருக்கு. சுயமா முடிவெடுக்கிற திறனையும் தலைமை பண்புகளையும் வளர்த்திருக்கு. இதுக்கு பேர் தான் உண்மையான அதிகாரம் அளித்தல், எம்பவர்மெண்ட். ஒரு ஸ்கூல் எப்படி ஒரு சமூகத்தே மாத்த முடியும்னு நிரூபிச்சதுக்கு இந்த கேஜிபிவி பள்ளிகள் தான் நேரடி உதாரணம். இந்த பள்ளிகள் இருக்கிற தர்மபுரி, விழுப்புரம், திருவண்ணாமலை மாதிரி மாவட்டங்கள்ல குழந்தை திருமணங்களோட எண்ணிக்கை குறைஞ்சிருக்கு. அதை விட முக்கியமா பெண் பிள்ளைங்களையும் படிக்க வைக்கணுங்கிற எண்ணம் பெத்தவங்க மத்தியில அதிகரிச்சிருக்கு. இது ஒரு சங்கிலி தொடர் மாதிரி ஒரு நேர்மறையான மாற்றத்தை சத்தமில்லாம உருவாக்கிட்டே இருக்கு. இவ்வளவு சாதனைகள் இருந்தாலும் இந்த பயணம் இன்னும் முழுமையடையல. சில முக்கியமான சவால்களும் இன்னும் நம்ம முன்னாடி இருக்கு. ஒரு முழுமையான பார்வை வேணும்னா அந்த சவால்களையும் பார்க்கணும், அடுத்த கட்டமா என்ன செய்யணும்னு யோசிக்கணும். வாங்க அதை பத்தி இப்ப பார்க்கலாம்.
இந்த அட்டவணை நமக்கு ஒரு பேலன்ஸ்டு வியூ கொடுக்குது. ஒரு பக்கம் பாத்தீங்கன்னா பள்ளிச் சேர்க்கை அதிகரிப்பு, சமூக அதிகாரம்னு பெரிய வெற்றிகள். ஆனா இன்னொரு பக்கம் 8ஆம் வகுப்புக்கு பிறகு நிறைய மாணவிகள் படிப்பை நிறுத்திடுறாங்க. பயிற்சி பெற்ற ஆசிரியர்கள் பற்றாக்குறை இருக்கு. லேப், லைப்ரரி மாதிரி உள்கட்டமைப்பு வசதிகள்ல சில குறைகள் இருக்கு. இதெல்லாம் தான் நம்ம கவனம் செலுத்த வேண்டிய சவால்கள். இதுலயே ரொம்ப முக்கியமான சவால் எது தெரியுமா? கேஜிபிவி பள்ளிகள்ல 8ஆம் வகுப்பு வரைக்கும் ரொம்ப சிறப்பா படிச்சு முடிக்கிற பல மாணவிகளால அதுக்கு மேல படிப்பு தொடர முடியறதில்ல. காரணம் ரொம்ப சிம்பிள். மேல்நிலை பள்ளிகள்ல, அதாவது ஹையர் செகண்டரியில இதே மாதிரி தங்கி படிக்கிற உறைவிட வசதிகள் இல்லாதது அவங்களோட கனவுகளுக்கு ஒரு பெரிய தடையா நிக்குது. அப்போ இதுக்கு என்னதான் தீர்வு? இந்த திட்டம் இன்னும் வலுப்பெற சில முக்கியமான பரிந்துரைகள் இருக்கு. முதல்ல இந்த உறைவிட பள்ளி முறைய 12ஆம் வகுப்பு வரைக்கும் நீட்டிக்கணும். 2வது, அவங்களுக்கு தொழிற்கல்வி, அதாவது வொகேஷனல் ட்ரைனிங் சொல்லிக் கொடுக்கறத வலுப்படுத்தணும். 3வது, ஆசிரியர் பற்றாக்குறைய சரி செய்யணும். கடைசியா, புதுமை பெண் மாதிரி மாநிலத்தோட மத்த நல்ல திட்டங்களோட இதை இணைக்கும்போது இதோட தாக்கம் இன்னும் பல மடங்கு அதிகமாகும். நிச்சயமா கேஜிபிவி திட்டம் ஒரு மிகப்பெரிய வெற்றிங்கிறதுல எந்த சந்தேகமும் இல்ல. ஆனா நாம ஒன்னு புரிஞ்சுக்கணும், இது ஒரு தொடக்கம்தான். 8ஆம் வகுப்போட நின்னு போற கனவுகளை பட்டப்படிப்பு வரைக்கும் கொண்டு போகணும். அடுத்த தலைமுறை பெண்களோட கனவுகளை முழுமையா நனவாக்க ஒரு சமூகமா நம்மளோட அடுத்த அடி என்னவா இருக்க போகுது? இதுதான் இன்னைக்கு நம்ம எல்லாருக்குமே முன்னாடி இருக்கிற ஒரு மிக முக்கியமான கேள்வி.